சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு ஆன்மா அழிவற்றதா. மகாபாரதம் என்னும் சமஸ்கிருத பெரும் காவியம் இந்தியாவின் இதிகாசங்களுள் ஒன்று. அதில் வரும் வீரரான யுதிஷ்டிரரிடம் தர்மதேவன் கேட்டான், உலகில் மிகவும் வியப்பானது எது? ஏறக்குறைய வாழ்வின் ஒவ்வொரு கணமும் நம்மை சுற்றி மரணத்தையே கண்டு கொண்டிருந்தாலும் மக்கள் தங்களுக்கு அழிவே இல்லை என்று உறுதியாக நம்பி அதை விடாமல் பற்றி கொண்டிருப்பதே மிகவும் வியப்பை தருவது என்று அதற்கு விடை கூறினார் யுதிஷ்டிரர். உண்மையிலேயே மனித வாழ்வில் அதிரவைக்கின்ற வியப்போ இதுதான். பல்வேறு பிரிவினரும் பல்வேறு காலங்களில் இதற்கு எதிராக எவ்வளவோ பிரச்சாரம் செய்திருந்த போதிலும் புலனுலகம் மற்றும் புலனை கடந்த உலகம் இவற்றிற்கு இடையே உள்ள மாயத்திரையை கிழித்து செல்ல பகுத்தறிவால் முடியாத போதிலும் தனக்கு மரணமே இல்லை என்ற உறுதி மட்டும் மனிதனை விட்டு நீங்கவில்லை. நாம் வாழ்க்கை முழுவதும் ஆராயலாம், ஆனாலும் வாழ்வு சாவு என்ற பிரச்சனைகள் உண்டு அல்லது இல்லை என்பதை நம்மால் அறிவுபூர்வமாக விளக்க முடியாது. மனித வாழ்வு நிலையானது என்றோ நிலையற்றது என்றோ நாம் நம் ஆசை தீர பேசலாம், எழுதலாம், பிரச்சாரம் செய்யலாம், அறிவுரை வழங்கலாம், கற்பிக்கலாம். இந்த இரண்டு கருத்துக்களுள் ஒன்றின் தீவிரவாதியாக மாறலாம். புரியாத புதிர்களை பெயர்களை மேலும் நூற்றுக்கணக்காக அதற்கு சூட்டிவிட்டு நாம் இந்த பிரச்சனைக்கு அறுதி முடிவு கண்டுவிட்டோம் என்று தவறான கருத்துடன் நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு கண நேரம் மன அமைதி பெற்றதாக எண்ணி மயங்கலாம். மத சம்பந்தமான மூட நம்பிக்கைகளையோ அல்லது அவற்றை விட மோசமான விஞ்ஞான மூட நம்பிக்கைகளையோ நம் ஆற்றல் முழுவதையும் திரட்டி கெட்டியாக பற்றி கொள்ளலாம். ஆனால் முடிவில் தர்க்க அறிவான சதுரங்க விளையாட்டில் நாம் மீண்டும் மீண்டும் அடித்து தள்ளப்படுவதையே காண்கிறோம். இந்த மனப்போராட்டத்திற்கும் சித்திரவதைக்கும் பின்னால், இவை உருவாக்குகின்ற அபாயகரமான முடிவுகளுக்கும் பின்னால் இதுவரையிலும் யாராலும் வெல்லப்படாத, இனியும் வெல்ல முடியாத ஓர் உண்மை ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. நாமும் அழியப் போகிறோம் என்பதை உணரும் சக்தி நமது மனதிற்கு இல்லை என்பதே அந்த உண்மை. அதனையே மகாபாரதம் சுட்டி காட்டுகிறது. எனது அழிவை நான் கற்பனை செய்து கொள்ள வேண்டுமானால் கூட நான் ஒரு சாட்சியாக விலகி நின்றாக வேண்டும். வினோதமான இந்த விஷயம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முயலும் முன், பிரபஞ்சமே இந்த ஓர் உண்மையை ஆதாரமாக கொண்டே நிற்கிறது என்பதை நாம் நெஞ்சில் இருத்தி கொள்ள வேண்டும். புற உலகத்தின் அழிவின்மை என்பது அக உலகத்தின் அழிவின்மையுடன் பிரிக்க முடியாதபடி இணைந்தது. இந்த இரண்டில் ஒன்று அழியாதது, மற்றொன்று அழிவது என்று கூறும் எந்த பிரபஞ்ச கொள்கையும் சரியானது போல் தோன்றலாம். ஆனால் அக உலகும் சரி, புற உலகும் சரி, இரண்டுமே அழியாதவை, நிலையானவை என்பதை ஒரு தூண்டு சக்தியாக, ஒரு காரணமாக கொள்ளாமல் உணர்வு செயல் எதுவும் நடைபெற முடியாது என்பதை இந்த கொள்கைவாதியே ஒப்புக்கொள்ள நேரும். மனித மனம் தனது எல்லைகளை கடந்து செல்லும்போது இருமை கருத்து கரைந்து பகுபடாத ஒருமை கருத்தாக மாறுவதை காண்கிறது என்பது முற்றிலும் உண்மை. இந்த நிலையில் இந்த பக்கத்தில் எல்லைக்கு உட்பட்ட பிரபஞ்சத்தை நாம் காண்கிறோம். இது ஒன்றையே இந்த நிலையில் நாம் காண முடியும். இது ஆன்மாவிற்காகவே இருக்கும் ஒன்று. எனவே ஆன்மாவின் அழிவை பற்றி எண்ணும் முன் அதற்கு விஷயமான பிரபஞ்சத்தின் அழிவை பற்றி நாம் எண்ணியே தீர வேண்டும். இதுவரையில் தெளிவாக இருக்கிறது. இனிமேல் தான் சிக்கல் ஆரம்பிக்கிறது. சாதாரணமாக நான் என்னை பற்றி நினைக்கும்போது உடலாகத்தான் நினைக்கிறேன். நான் அழிவற்றவன் என்ற எண்ணத்துடன் நான் உடல் என்ற எண்ணமும் கலந்தே இருக்கிறது. ஆனால் உடல் நிலையற்றது என்பது வெளிப்படை. பிரபஞ்சமே நிலையற்றது தான், அழிந்து கொண்டிருப்பது தான். அப்படியானால் அழியாமை எங்கே இருக்கிறது? நமது வாழ்வுடன் தொடர்புடைய மற்றொரு அரிய விஷயமும் இருக்கிறது. அதுதான் முக்தி அல்லது சுதந்திரம். அது இல்லாவிட்டால் யாரால் வாழ முடியும்? யாரால் வாழ்வின் இன்பத்தை ஒரு கண நேரம் அனுபவிக்க முடியும்? முக்தி என்ற இந்த எண்ணம்தான் நமது ஒவ்வொரு அடியிலும் நமக்கு வழிகாட்டியாக நிற்கிறது. நமது இயக்கம் நடைபெற காரணமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரிடையே நிலவும் உறவுக்கும் காரணமாக இருக்கிறது. ஏன்
மனித வாழ்வு என்ற துணியில் ஊடும் பாவமாக இருப்பதே இதுதான். கல்வியறிவு இந்த சுதந்திர எண்ணத்தை சிறிது சிறிதாக அதன் இடத்தை விட்டு துரத்த முயல்கிறது. அதன் ஆட்சிக்கு உட்பட்ட இடத்திலிருந்து ஒவ்வொரு இடமாக பறித்து கொள்கிறது. இந்த ஒவ்வொரு வெற்றியையும் காரண காரியம் என்ற இரும்பு தண்டவாளத்தால் இறுக பிணைத்து நிலைநாட்டுகிறது. ஆனால் அந்த சுதந்திர எண்ணமோ தன்னை நசுக்குவதற்காக செய்யப்படுகின்ற இந்த அறிவின் முயற்சிகளை கண்டு சிரிக்கிறது. தன்னை அழிக்க முயல்கின்ற காரண காரிய வாதங்களுக்கெல்லாம் சிக்காமல் அப்பால் தன்னை வைத்து கொள்கிறது. வேறு வகையாக எப்படி இருக்க முடியும்? எல்லைக்கு உட்பட்ட பொருள் தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டுமானால் எல்லையற்ற ஒன்றை பற்றிய உயர்ந்த பொது விதி ஒன்று எப்போதும் தேவைப்படுகிறது. சுதந்திரமான ஒன்றை காட்டித்தான் கட்டுப்பட்ட ஒன்றை விளக்க முடியும். காரணத்திற்கு கட்டுப்படாத ஒன்றை காட்டித்தான் காரணத்திற்கு கட்டுப்பட்ட ஒன்றை விளக்க முடியும். ஆனால் இங்கும் அதே பிரச்சனை. எது சுதந்திரமானது? உடலா மனமா? இந்த இரண்டும் பிரபஞ்சத்தின் மற்ற பகுதிகளைப் போலவே சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டவை என்பது நமக்கெல்லாம் நன்கு தெரியும். இந்த பிரச்சனை இப்போது ஓர் இடர்பாடாக மாறிவிடுகிறது. இந்த பிரபஞ்சம் ஓயாத மாறுதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்ற ஒன்று. அதற்கு மேல் எதுவும் அல்ல. விலக முடியாதபடி காரணக்காரிய விதிகளால் கட்டுப்பட்டது. இதன் ஓர் அணு கூட தன்னளவில் ஒருமையானது அல்ல. ஆனாலும் அழியாத்தன்மை சுதந்திரம் என்ற மாறாத மனமயக்கத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த கருத்து உண்மையாக இருக்க வேண்டும். அல்லது நம்முள்ளும் இந்த பிரபஞ்சத்திலும் நிலையான சுதந்திரமான ஏதோ ஒன்று இருக்கிறது. மனித மனத்தில் ஏற்படும் அறியாமை, சுதந்திரம் என்ற எண்ணங்கள் தவறல்ல, மயக்கமல்ல என்பதற்கு இதுவே ஆதாரமாக உள்ளது என்பது உண்மையாக இருக்க வேண்டும். பலவற்றில் பரவலாக உள்ள பொதுமையை எடுத்துக்காட்டி உண்மைகளை விளக்குவது விஞ்ஞானத்தின் கடமை. விளக்குவதற்காக எடுத்துக்கொண்ட பொருளின் ஒரு பகுதியையே அழித்து அதை ஆதாரமாக கொண்டு மிகுதியுள்ள பகுதியை விளக்க முன்வரும் விளக்கம் எதுவும் விஞ்ஞான ரீதியாக இருக்க முடியாது. வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். எனவே நம் மனதில் நின்று வற்புறுத்திய வண்ணம் இருக்கின்ற மிக அவசியமான சுதந்திரம் என்ற எண்ணத்தை அலட்சியம் செய்யும் எந்த விளக்கமும் மேற்சொன்ன தவறுக்கு உட்பட்டதை. அதாவது ஒன்றை விளக்குவதற்காக விளக்க வேண்டிய பொருளின் ஒரு பகுதியை மறுப்பதாகும். எனவே அந்த விளக்கம் தவறாகும். வேறு வழி என்ன? நம் இருப்புக்கு ஏற்றபடி நமக்குள் சுதந்திரமான நிலையான ஒன்று இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வதை. ஆனால் அந்த ஒன்று உடல் அல்ல, மனமும் அல்ல. உடல் ஒவ்வொரு நிமிடமும் அழிந்து கொண்டே இருக்கிறது. மனமோ தொடர்ந்து மாறியபடி இருக்கிறது. உடல் பலவற்றின் சேர்க்கை, மனமும் அத்தகையதே. எனவே இவை எல்லா மாறுதல்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையை அடைய முடியாது. ஆனால் தூலப்பொருளான இந்த மெல்லிய உரையையும் இதற்கு அப்பால் உள்ள மனம் என்ற நுட்பமான உரையையும் தாண்டி இருக்கிறது ஆன்மா. இதுவே மனிதனது உண்மை தத்துவம். இது நிலையானது, என்றுமே பந்தப்படாதது. இதன் அழியாமை, சுதந்திரம் ஆகிய தன்மைகளே எண்ணம், ஜடப்பொருள் போன்ற போர்வைகளை ஊடுருவி பெயர், உருவம் என்ற நிறங்களை கடந்து சுதந்திரம், அழியாமை என்ற தன்மைகளை வற்புறுத்தி நிற்கிறது. மிகவும் தடித்த அஞ்ஞானம் என்ற போர்வைகளையும் ஊடுருவி இந்த ஆன்மாவின் அழிவின்மையும் ஆனந்தமும் அமைதியும் தெய்வீகமும் பிரகாசித்து நாம் இவற்றை உணரும்படி செய்கின்றன. ஆனந்தம்தான் உண்மை மனிதன். அவன் பயமும் அழிவும் பந்தமும் அற்றவன். வெளி சக்தி எதுவும் பாதிக்க முடியாத போது, எந்த மாறுதலையும் உண்டாக்க இயலாத போதுதான் சுதந்திரம் என்பது இருக்க முடியும். எல்லா நியதிகளுக்கும், எல்லா விதிகளுக்கும், எல்லா எல்லைகளுக்கும், காரண காரியம் எல்லாவற்றிற்கும் அப்பால்தான் சுதந்திரம் என்பது இருக்க முடியும். எனவே எந்த வகை மாறுதல்களுக்கும் உட்படாததுதான் சுதந்திரமாகவும் அழிவற்றதாகவும் இருக்க முடியும். இருக்கின்ற இதுதான், அதாவது மனிதனது உண்மை தத்துவம்தான் ஆன்மா. இது மாறுதல் இல்லாதது, கட்டுப்பாடுகளுக்கு உட்படாதது. எனவே இதற்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. இந்த மனித ஆன்மாதான் பிறப்பு இறப்பு இல்லாமல் அழிவற்றதாக என்றும் உள்ளதாக திகழ்கிறது.
சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு சலுகை. லண்டன் 6 டிசம்பர் 1896. இயற்கை முழுவதிலும் 2 சக்திகள் செயல்படுவது போல் தோன்றுகிறது. இவற்றுள் ஒன்று எப்போதும் பிரித்து கொண்டே இருக்கிறது, மற்றது எப்போதும் சேர்த்து கொண்டே இருக்கிறது. ஒன்று மனிதர்களை பிரிக்க முயல்கிறது, மற்றது மக்களை எல்லாம் ஒன்றாக்கி வேற்றுமைகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை வெளிப்படுத்த முயல்கிறது. இந்த 2 சக்திகளின் செயல்பாடுகளும் இயற்கையின் எல்லா பகுதிகளிலும் மனித வாழ்விலும் இடம்பெறுவதை காண்கிறோம். பௌதிக தளத்தில் இந்த 2 சக்திகளின் செயல்பாடு மிக தெளிவாக தெரிகிறது. ஒன்று பொருட்களை தனித்தனியாக பிரித்து ஒன்றுக்கும் மற்றொன்றுக்கும் உள்ள வேறுபாட்டை தெளிவாக்குகிறது. மற்றொன்று அவற்றை இனங்களாக, வகுப்புகளாக உருவாக்கி அவற்றிற்கு இடையே உள்ள குண ஒற்றுமைகளையும் உருவ ஒற்றுமைகளையும் வெளிப்படுத்துகிறது. மனிதனின் சமுதாய வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். சமுதாய வாழ்வு தொடங்கிய காலத்திலிருந்தே இந்த 2 சக்திகளும் பிரிப்பதும் சேர்ப்பதுமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இவற்றின் செயல்பாடு பல்வேறு இடங்களில் பல்வேறு காலங்களில் வெவ்வேறு விதமாக வெளிப்படுகிறது, வெவ்வேறு பெயர்களை பெறுகிறது. ஆனால் இவற்றின் சாரம், அதாவது ஒன்று பிரிப்பதும் மற்றொன்று சேர்ப்பதும் அந்த வெளிப்பாடுகள் அனைத்திலும் உள்ளது. ஒன்று ஜாதியை ஆக்குகிறது, மற்றொன்று அதை உடைக்கிறது. ஒன்று வகுப்புகளையும் சலுகைகளையும் ஆக்குகிறது, மற்றது அவற்றை உடைக்கிறது. பிரபஞ்சமே இந்த 2 சக்திகளின் போர்க்களமாக தோன்றுகிறது. ஒன்றாக்கும் முறை இருந்தாலும் கூட அதை நாம் முழு ஆற்றலுடன் எதிர்க்க வேண்டும். ஏனெனில் இது சாவில்தான் நம்மை கொண்டு போய்விடும். பூரண உரிமை என்பது பூரண அழிவை. பிரிக்கும் சக்தி செயல்படாமல் எப்போது நிற்கிறதோ அப்போது இந்த பிரபஞ்சத்திற்கு முடிவு ஏற்பட்டுவிடும் என்று ஒரு பக்கம் வற்புறுத்தப்படுகிறது. நம் முன் தோன்றுகின்ற இந்த பிரபஞ்ச நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் காரணம் இந்த பிரிக்கும் சக்தியே. ஒருமைப்படுத்துதல் என்பது இவற்றையெல்லாம் ஒரே தன்மையானதாக, உயர்ந்த ஜடப்பொருளாக செய்துவிடும். இந்த நிலைமையை தவிர்க்கவே மனித சமுதாயம் முயல்கிறது. நம்மை சுற்றியுள்ள எல்லா பொருட்களுக்கும் உண்மைகளுக்கும் இந்த நியாயம் பொருந்தும். உடம்பில் ஆகட்டும், சமுதாய பிரிவுகளிடையே ஆகட்டும், அது இயற்கையான அழிவையே கொண்டு வரும். சமுதாய பிரிவுகளின் மறைவையே தரும். சிந்தனைகளிலும் சரி, உணர்ச்சிகளிலும் சரி, அறுதியான சமத்துவம் ஏற்பட்டுவிட்டால் மனத்தின் அழிவும் சீர்குலைவுமே விளைவாக இருக்கும். எனவே சமத்துவம் விலக்கப்பட வேண்டும். இது மற்றொரு சாராரின் வாதம். எல்லா நாடுகளிலும் பல்வேறு காலங்களில் இது வற்புறுத்தப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட மொழிதான் வேறு. ஜாதி முதலிய பிரிவுகளுக்கு சாதகமாக பேசும்போதும், சமுதாயத்தில் மற்றவர்களை தவிர்த்து சிலருக்கு மட்டும் சலுகைகளுக்கு சாதகமாக பேசும்போதும் பிராமணர்கள் காட்டுகின்ற நியாயமே இது. ஜாதிகள் அழிந்தால் மனித சமூகமே அழிந்துவிடும் என்கிறார்கள் அவர்கள். இதுவரை வாழ்ந்த சமுதாயங்களுள் தங்களுடையதுதான் மிக நீண்ட ஆயுள் உடையது என்பதற்கு சாதகமாக வரலாற்று சான்றுகளையும் காட்டுகிறார்கள். எனவே அவர்கள் சற்று துணிவுடனேயே இந்த நியாயத்தை மேற்கொள்கிறார்கள். ஒருவனை நீண்ட நாள் வாழ செய்வது குறுகிய வாழ்வை தருகின்ற ஒன்றை விட சிறந்ததாகத்தானே இருக்க வேண்டுமென்று அதிகாரத்துடன் கேட்கிறார்கள். மறுபக்கம் ஒருமைக்கு சாதகமாக பேசுபவர்கள் எக்காலத்திலும் இருக்கிறார்கள். உபநிடதங்கள் மற்றும் புத்தர்கள், இயேசுநாதர்கள் போன்ற மத பிரச்சாரர்களின் காலம் முதல் இன்று வரையிலும் நோக்கங்களிலும் தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் எழுச்சி குரல்களிலும் தங்கள் உரிமைகளை இழந்து வாடுகின்ற மக்களிலும் ஒருமை, சமத்துவம் என்ற இந்த ஒன்றின் வற்புறுத்துதல்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதத்தன்மை வலுவாக முன்னேற்கிறது. சில வசதிகளை பெற்றவர்கள் அவற்றை விட விரும்புவதில்லை. அதற்கு அனுகூலமான ஒரு வாதம், அது எவ்வளவு ஒருதலையாக குறுகிய நோக்கம் உள்ளதாக இருந்தாலும் அந்த வாதத்தை பயன்படுத்தி கொள்கின்றனர். இது இரு சாராருக்கும் பொருந்தும். தத்துவ உலகில் இந்த கேள்வி வேறு உருக்கொள்கிறது. உலகின் பன்மைக்கிடையே ஒருமையை உண்டாக்குகின்ற எதையும் நாம் தேட வேண்டுவதில்லை. மாறுபாடுகளுடன் கூடிய இந்த உலகை கொண்டே நாம் திருப்தியடைய வேண்டும். எவ்வளவு துன்பம் நிறைந்ததாகவும் பலவீனமாகவும் தோன்றினாலும் வாழ்க்கையின் சாரம் பன்மைதான் என்ற பௌத்தர்கள் சொல்கிறார்கள். ஒருமைதான் உள்ளது, பன்மை என்பது மாறுவது, நிலையற்றது, வெறும் தோற்றம் மட்டுமே என்று வேதாந்திகள் சொல்கிறார்கள். பன்மையை பார்க்காதே, ஒருமைக்கு திரும்பி போ என்று வேதாந்தி கூறுகிறார்.
ஒருமையை நாடாதே, அது மனமயக்கம், பன்மையை நாடு என்ற பௌத்தர்கள் சொல்கிறார்கள். மதத்திலும் தத்துவத்துறையிலும் இதே கருத்து வேற்றுமைகள் இன்று வரையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏனெனில் அறிவு கோட்பாடுகளின் தொகை உண்மையில் மிக சிறியது. தத்துவமும் தத்துவ அறிவும் மதமும் மத அறிவும் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே அவற்றின் உச்சத்தை எட்டிவிட்டன. அந்த உண்மைகளையே வெவ்வேறு மொழிகளில் நாம் திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சில வேளைகளில் புதிய உதாரணங்களால் சற்று விளக்கம் தர முயல்கிறோம், அவ்வளவுதான். எனவே இன்றும் சண்டை அதேதான். ஒரு பிரிவு வேறுபாடுகளுடன் கூடிய இந்த உலகை கொண்டு திருப்தியடைய வேண்டும் என்கிறது. இந்த வேறுபாடுகள் இருந்தேயாக வேண்டும், வேறுபாடுகள் நீங்கினால் எல்லாமே போய்விடும் என்ற பெரிய வாதம் செய்ய முயல்கிறது. நாம் எதை வாழ்வு என்கிறோமோ அதற்கு அடிப்படையாக இருப்பது வேறுபாடு என்கிறது. மற்ற பிரிவோ துணிவுடன் ஒருமையை காட்டுகிறது. நீதிநெறிக்கு வரும்போது ஒரு பெரிய விலகலை காண்கிறோம். இந்த விவாதங்களிலிருந்து துணிவுடன் விலகி நிற்பது ஒருவேளை இந்த நீதிநெறி ஒன்றுதான் போலும். ஏனெனில் நீதிநெறி என்றால் ஒருமை, அதன் அடிப்படை அன்பு. அது இந்த வேறுபாடுகளை பார்ப்பதில்லை. நீதிநெறியின் ஒரே நோக்கம் இந்த ஒருமைதான், சமத்துவம்தான். இன்று வரை கண்டுபிடிக்கப்பட்ட மிக உயர்ந்த நீதிநெறி கோட்பாடுகள் எவையும் வேறுபாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. நின்று அவற்றையெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்க அவற்றிற்கு நேரமும் இல்லை. அவற்றின் ஒரே நோக்கம் அந்த சமத்துவத்தை அடைவதே. ஆராய்ச்சி நாட்டம் கொண்ட இந்திய மனம், அதாவது வேதாந்த மனம், தான் செய்த ஆராய்ச்சியின் பலனாக இந்த ஒருமையை கண்டது. பிறகு இந்த ஒருமையையே அனைத்திற்கும் அடிப்படையாக கொள்ள விரும்பியது. ஆனால் அதே நாட்டில் வேறு வகை மனம் கொண்ட பௌத்தர்களும் இருந்தார்கள். அவர்களால் எங்கேயும் ஒருமையை காண முடியவில்லை. அவர்களுக்கு உண்மை என்பதே வேறுபாடுகளின் தொகுதிதான். ஒன்றுக்கும் மற்றொன்றுக்கும் தொடர்பே இல்லை. ஒரு பிராமணர் ஏதென்ஸ் நகரில் சாக்ரட்டிஸை சந்தித்த கிரேக்க கதை ஒன்றை பேராசிரியர் மேக்ஸ் முல்லர் தமது நூல் ஒன்றில் குறிப்பிடுகிறார். அது என் நினைவுக்கு வருகிறது. மிக உயர்ந்த அறிவு எது என்று பிராமணர் கேட்டார். மனிதனை அறிவதுதான் எல்லா அறிவின் லட்சியமும் முடிவும் என்று பதிலளித்தார் சாக்ரட்டிஸ். அதற்கு அந்த பிராமணர், கடவுளை அறியாமல் மனிதனை எப்படி அறிய முடியும் என்று கேட்டார். ஒருவர், அதாவது இக்கால ஐரோப்பாவின் பிரதிநிதியான கிரேக்கர், மனிதனை பற்றிய அறிவை வற்புறுத்தினார். உலகின் பழைய மதங்களின் பிரதிநிதியான இந்தியர் இறையறிவை வற்புறுத்தினார். முன்னவர் இயற்கையில் இறைவனை பார்க்கிறார், பின்னவர் இறைவனில் இயற்கையை பார்க்கிறார். ஆனால் இன்றைய நமக்கு ஒருவேளை இந்த இரண்டையும் விட்டு விலகி நின்று முழுமையின் பாரபட்சமற்ற ஒரு கருத்தை கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வேறுபாடுகள் இருப்பது உண்மை. வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் வேறுபாடு அவசியம் என்பதும் உண்மையே. அதே வேளையில் இந்த வேறுபாடுகளில் நிலவுகின்ற ஒருமையை இந்த வேறுபாடுகளின் மூலமாகவே கண்டறிய வேண்டும் என்பதும் உண்மை. இயற்கையில் இறைவனை காண முடியும் என்பது உண்மை. அதே வேளையில் இயற்கையை இறைவனுள் காண இயலும் என்பதும் உண்மை. மனிதனை அறிவதே உயர்ந்த அறிவு. மனிதனை அறிவதன் மூலம் நாம் கடவுளை அறிய இயலும். அதே வேளையில் இறையறிவே மிக உயர்ந்த அறிவு. கடவுளை அறிவதன் மூலம் மனிதனை அறிய முடியும் என்பதும் உண்மை. இவை ஒன்றுக்கொன்று முரணானவை போல் தோன்றினாலும் மனித இயல்புக்கு இவை தேவையானவை. பன்மையில் ஒருமை, ஒருமையில் பன்மை, இதுவே இந்த பிரபஞ்ச திருவிளையாடல். வேறுபாடுகள், ஒருமை, இவற்றின் ஒரு திருவிளையாடலே இந்த பிரபஞ்சம். எல்லையற்றதில் எல்லை உள்ளதன் திருவிளையாடலே இந்த பிரபஞ்சம். ஒன்றை ஒப்புக்கொண்டு மற்றதை மறுக்க முடியாது. இரண்டும் ஒரே அறிவின் முடிவுகள் என்றோ ஒரே அனுபவத்தின் முடிவுகள் என்றோ கொள்ளவும் இயலாது. இவை இப்படியே போய்கொண்டிருக்கும். எனவே இப்போது நாம் நீதிநெறிகளை ஆராயாமல் குறிப்பிட்ட நமது தலைப்பான மதத்தை பற்றி ஆராய்வோம். வாழ்க்கை இருக்கும் வரையில் பன்மை இல்லாத உயிரற்றது போன்ற ஒரே தன்மை என்பது இருக்க முடியாது. இந்த நிலை விரும்பத்தக்கதும் அல்ல. இதே வேளையில் இதன் மறுபக்கத்தையும் பார்க்க வேண்டும். அதாவது ஒருமை என்பது ஏற்கனவே இருக்கிறது என்பதும் உண்மை. இதுதான் விசித்திரம். இந்த ஒருமை புதிதாக உருவாக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல, இது ஏற்கனவே உள்ளது. இது இல்லாவிட்டால் பன்மையை நாம் பார்க்க இயலாது. இறைவனை நாம் உண்டாக்க வேண்டுவதில்லை, அவர் ஏற்கனவே இருக்கிறார். எல்லா மதங்களும் இதையே கூறுகின்றன. எல்லை உள்ளதை அறிபவன் எல்லையற்றதையும் அறிந்தவனே. சிலர் எல்லை உள்ளதை வற்புறுத்தி தாங்கள் அதையே புறத்தில் அறிந்ததாக கூறுகிறார்கள்.
சிலர் எல்லையற்றதை வற்புறுத்தி தாங்கள் அதை மட்டுமே அறிந்ததாக கூறினர். ஒன்றை விட்டுவிட்டு மற்றதை அறிவது என்பது முரண்பாடு என்று நமக்கு தெரியும். எனவே சமத்துவம், ஒருமை, பரிபூரணம் என்று எப்படி குறிப்பிட்டாலும் சரி, அது உருவாக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல. ஏற்கனவே இருக்கிறது, இங்கேயே இருக்கிறது. அதை உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அது நமக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், தெளிவான சொற்களால் அதை வெளிப்படுத்த முடிந்தாலும் முடியாவிட்டாலும், புலனறிவு போன்ற தெளிவும் உறுதியும் அதற்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த உரிமை இருக்கவே செய்கிறது. இதை நாம் ஒப்புக்கொண்டேயாக வேண்டும். இல்லையானால் எல்லை உள்ளதையும் நம்மால் அறிய இயலாது. பழைய கொள்கையான பொருளும் அதன் தன்மைகளும் என்பதை பற்றி நான் இப்போது பேசவில்லை. உரிமையை பற்றியே பேசுகிறேன். இந்த மாறுபாடுகளுக்கிடையே நீங்களும் நானும் வேறு என்ற உணர்வு, நீங்களும் நானும் வேறல்ல என்ற உணர்வுக்கும் அதே வேளையில் அடிப்படையாகிறது. இந்த உரிமை இல்லை என்றால் அறிவு என்பதே கைகூடாத ஒன்றாகிவிடும். சமத்துவ கருத்து இல்லையானால் புலனறிவிற்கோ அறிவிற்கோ இடமே இருக்காது. இரண்டும் இணையாகவே செல்கின்றன. பரிபூரண சமத்துவம் என்பதுதான் நீதி நெறியின் லட்சியம் என்றால் அத்தகைய ஒரு நிலை சாத்தியமே இல்லை என்றுதான் தோன்றுகிறது. எவ்வளவுதான் முயன்றாலும் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பது முடியாத ஒன்று. மனிதர்கள் வேறுபாடுகளுடனேயே பிறப்பார்கள். சிலருக்கு மற்றவர்களை விட அதிக ஆற்றல் இருக்கும். சிலருக்கு இயல்பாகவே சில திறமைகள் இருக்கும். சிலருக்கு இருக்காது. சிலருக்கு பூரணமான உடம்பு இருக்கும், சிலருக்கு இருக்காது. இதை நாம் ஒருபோதும் தடுக்க இயலாது. அதே வேளையில் பல ஆச்சாரியர்கள் செய்த ஒழுக்க போதனையும் நம் காதுகளில் ஒலிக்கின்றன. இவ்வாறு ஒரே கடவுள் எல்லா உயிர்களிலும் இருப்பதை காண்கின்ற மகான் ஆன்மாவால் ஆன்மாவை கெடுத்து கொள்வதில்லை. இதனால் அவர் உயர்ந்த லட்சியத்தை அடைகிறார். இந்த சமத்துவத்தில் நிலை பெற்ற மனம் உடையவர்கள் இந்த பிறவியிலேயே சார்பு வாழ்க்கையை வெல்கிறார்கள். ஏனெனில் கடவுள் தூயவர், எல்லோரையும் சமமாக பார்ப்பவர். எனவே இத்தகையோர் இறைவனில் வாழ்வதாக சொல்லப்படுகிறார்கள். இதுதான் உண்மை கருத்து என்பதை நாம் மறுக்க முடியாது. எனினும் புற உருவங்களிலும் நிலையிலும் சமத்துவம் காண முடியாது என்ற பிரச்சனையும் தொடரவே செய்யும். ஆனால் தனிச்சலுகை என்பதை நாம் ஒழித்துவிட முடியும். உண்மையில் உலகின் முன்னுள்ள பணி இதுவே. ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஒவ்வொரு இனத்திலும் உள்ள சமுதாய வாழ்க்கையில் இந்த போராட்டம் இருந்தே வருகிறது. ஒரு பிரிவினர் இயல்பாகவே மற்றொரு பிரிவினரை விட அறிவுமிக்கவராக இருக்கிறார் என்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிக அறிவு இருப்பதற்காக அவர்கள் அது இல்லாதவர்களின் சாதாரண சுகங்களை கூட பிடுங்க முயல்வது சரிதானா என்பதுதான் பிரச்சனை. இந்த சலுகையை ஒழிப்பதற்காகத்தான் போராட்டம் நடைபெறுகிறது. சிலர் மற்றவர்களை விட உடல் வலிமை பெற்றவர்களாக இருப்பார்கள். இயல்பாகவே இவர்களால் பலவீனர்களை அடக்கியாளவும் வெல்லவும் முடியும் என்பது வெளிப்படையான உண்மை. ஆனால் இந்த வலிமை காரணமாக உலகத்தில் கிடைக்கும் இன்பங்களை எல்லாம் அவர்கள் தாங்களே அனுபவிக்க முயல்வது நியாயத்திற்கு விரோதமானது. இதை எதிர்த்து தான் போராட்டம் நடைபெறுகிறது. இயற்கையாகவே உள்ள திறமை காரணமாக சிலர் மிகுந்த செல்வம் சேர்த்து கொள்வது இயற்கை. ஆனால் பணம் ஏராளம் தேடுவதற்காக இப்படி பணம் திரட்ட இயலாத மற்றவர்களை தங்கள் ஆற்றலால் நசுக்குவதோ அவர்களின் தோள் மீது ஏறி சவாரி செய்வதோ நீதியல்ல. இதை எதிர்த்து தான் போராட்டம் நடைபெறுகிறது. மற்றவனிடமிருந்து பிடுங்கி தான் இன்பம் அனுபவிப்பதே சலுகை என்பது, அதை ஒழிப்பதுதான் காலம் காலமாக நீதி நெறியின் லட்சியமாக இருந்து வருகிறது. இந்த லட்சியம்தான் வேறுபாடுகளை அளிக்காமல் சமத்துவத்தை நோக்கி, ஒருமையை நோக்கி செல்வதாக உள்ளது. இந்த வேறுபாடுகள் எல்லாம் என்றென்றும் இருக்கட்டும். வாழ்க்கையின் சாரமே அவைதான். நாமும் என்றென்றும் இவ்வாறே விளையாடுவோம். நீங்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், நான் ஏழையாக இருக்கலாம். நீங்கள் பலசாலிகள், நான் பலவீனன். நீங்கள் அறிஞர்கள், நான் அறிவற்றவன். நீங்கள் ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள், நான் அதில் தாழ்ந்த நிலையில் இருப்பவன். அதனால் என்ன? நாம் இப்படியே இருக்கலாம். ஆனால் நீங்கள் உடல் வலிமையோ அறிவு வலிமையோ அதிகம் பெற்றுள்ளதால் உங்களுக்கு என்னை விட சலுகை எதுவும் இருப்பதில் நியாயமில்லை. உங்களுக்கு பணம் அதிகமாக இருப்பதால் நீங்கள் என்னை விட பெரியவர் என்று கருதுவதற்கு எந்த காரணமும் இல்லை. ஏனெனில் இந்த வேறுபாடுகளை எல்லாம் மீறி இங்கே சமத்துவம் என்ற ஒன்று உள்ளது. புற உலகில் வேறுபாடுகளை ஒழிப்பதும் சமத்துவம் காண்பதும் நீதி நெறியின் வேலையாக இருந்ததும் இல்லை, இருக்கப் போவதும் இல்லை. அது முடியவும் செய்யாது.
ஏனெனில் அந்த முயற்சி சாவிலும் அழிவிலும் தான் கொண்டுவிடும். இந்த வேறுபாடுகளை எல்லாம் மீறி ஒருமை காண்பதும், எல்லா பயங்களையும் மீறி இறைவனை நம்முள் காண்பதும், போலி பலவீனங்களையெல்லாம் மீறி எல்லையற்ற வலிமை எல்லோருக்கும் உரியது என்பதை ஒப்புக்கொள்வதும், வெளியில் தெரிகின்ற முரண்பாடுகளை எல்லாம் மீறி ஆன்மாவின் அழிவற்ற எல்லையற்ற தூய்மையை அறிந்து கொள்வதுமே நீதிநெறியின் வேலை. இதை நாம் உணர வேண்டும். ஒரு பக்கத்தை மட்டும் பார்ப்பதும் பாதியை மட்டும் எடுத்துக்கொள்வதும் அபாயமானது. அது சண்டையில்தான் கொண்டு போய்விடும். முழுமையை உள்ளது உள்ளபடியே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதையே அடிப்படையாக கொண்டு அதன் மீது நின்று தனி மனிதன் என்ற முறையிலும் சமுதாயத்தில் ஒருவன் என்ற முறையிலும் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் செயல்படுத்த வேண்டும்.